நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சோனா. நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை இவரோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் ஒரு பிரச்சனை. அது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோவில் குளங்களை நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் கோயில் குளங்களை சுத்தினாலும் எந்தெந்த ஒரு முறை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த முறைகளை எப்படி செய்யணும், அதை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஜாதகம் ரீதியா நம்ம போயிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு வீட்லயுமே எல்லாருக்குமே ஒரு ஜாதக ரீதியில தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஜாதகங்கள் பார்த்து இதுல என்ன பரிகாரங்கள் பண்றது அப்படிங்கறது நம்ம யார போய் அணுகணும்? சோ நிறைய பேர் இருப்பாங்க. சோ நமக்கான இதை கரெக்டா சொல்றது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதையே யார மீட் பண்றது, யார எந்த ஜோதிடரை பாக்குறது அப்படிங்கிற விஷயத்திலேயே நாட்கள் அப்படியே கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஜோதிடர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வந்துடும். அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் உங்க எல்லாருக்குமே நாங்க இன்னைக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். சோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சோ பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சத்துல இருந்து வந்தவர் தான் இவரு. பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து ஐயா அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ஓகே, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணிருக்கேன். வந்ததுமே ஐயாவை மீட் பண்ண உடனே ஐயா கிட்ட நான் எதுவுமே கேட்கல. நமக்கு இன்னைக்கு நம்ம ஜோதிட விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம்னு மட்டும் எனக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தாங்க. என்ன பத்தி இன்க்ளூடிங் எனக்கே ஜாதகம் இருக்கும். எனக்கு ஜாதகம் இல்லாம இருக்காது இல்லையா? எனக்கும் ஜாதகம் இருக்கும். என்னோட ஜாதகத்தையே நான் இன்னைக்குதான் இவர்கிட்ட முழுமையா முதல் தடவையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுலயே ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கே திருப்தியா இருக்கு. இதை நீங்க பாக்குறதுனால நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு முறை நீங்க ஐயாவை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுனாலும் போன்ல நீங்க பேசியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சுபம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து ஐயா. அது என்னங்க ஐயா சுபம்? எல்லாருமே ஒரு ஒரு படங்களை நாங்க பாத்திருப்போம். சுபம்னு முடியும், இல்ல திருமண பத்திரிகைகள்ல சுபம்னு போட்டிருப்பாங்க. உங்க பேருக்கு முன்னாடியே சுபம்னு வச்சிருக்கீங்களே, அத பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு தெளிவா சொல்லிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம். நீங்க ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எத்தனையோ காலம் நம்மளும் ஜாதகம் பார்த்து எத்தனையோ காலமா நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் திருச்சியில ஒரு அற்புதமான மனிதர், யாருன்னே தெரியாத ஒரு கண் பார்வை இல்லாம யாருன்னே தெரியாத அவர் நான் பார்த்ததே இது வரைக்கும். போன் மூலியமா அவர் தகவல் தொடர்பு கொடுக்குறாரு. அவரை போய் அப்புறம் நான் சந்திக்கிறேன். அப்ப சந்திச்ச உடனேயுமே எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் ஆலயங்களுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு பஸ் பிடிச்சு நாங்க எல்லாரும் போனோம். அப்ப இப்படி போயிட்டு எப்பவுமே ஏதோ ஒரு தொழில நம்ம வேலையில இருக்கிறதுனால படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு டைம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு டைத்துல இருக்கும்போது சரி இரவு நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு பஸ்ல இங்க இருந்து போகும்போது ஒரு வீடியோ கோச் வண்டியில ஒரு அழகான ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி இன்னைக்காவது இந்த படத்தை நல்லபடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை நான் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த பார்த்து முடிஞ்ச உடனேயுமே பாத்தீங்கன்னா எல்லாம் படம் முடியும் போது சுபம் அப்படின்னு முடிச்சாங்க. அந்த டைட்டிலோட முடிச்சாங்க. சுபம்னு முடிச்சாங்க. அவர் திருச்சியில நாராயணன் சொல்லி அவர் ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவங்க பெரிய பெரிய மனிதர்களுக்கு தொடர்பு. அப்பேற்பட்டவர் எல்லாரும் ஒரு சீட்ல உட்காந்துட்டு போகும்போது நான் நைட்டு படத்துல சுபம்னு முடிச்சாங்க ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். திருப்பரங்குன்றத்துல தேங்காய் பழம், பூ பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு லைன்லாம் ஒரு வரிசையா போகும்போது என்னென்னமோ எல்லாமே ஒன்னொன்னா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல நான் சொன்னேன், ஐயா படம் முடிக்கும் போது சுபம்னு முடிச்சிருக்காங்க, என் பேரு மாரிமுத்து, இந்த சுபத்தை முன்னாடி வச்சு மாரிமுத்து அடுத்தது வச்சு சுப மாரிமுத்துன்னு வச்சா என்னங்க ஐயா அப்படின்னு. அவரு நாராயண சாரும் அவங்களுடைய வைப்பும் சார் உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்டு, உங்களுக்கு அற்புதமா நீங்க யோசிக்கிறீங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நீங்க இப்படியே வச்சிடலாமல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்படியே லைன்ல பேசிட்டு இருக்க அந்த கோயில்ல முருகர் கோயில் பக்கத்துல நெருங்கினோடனே அந்த நாராயண சார் ஐயாவுடைய கையில தேங்காய் பழமும் வெத்தலை பாக்கு எல்லாம் இருக்குங்காட்டி சுப மாரிமுத்துன்னு என்னோட பேருக்கு அவரே என்னை கேட்காம அர்ச்சனை பண்ணிட்டாரு. தேங்காய் நல்லா உடைஞ்சு வந்துச்சு. ஐயா உங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்.
அதுல சுப மாரிமுத்துன்னு சொல்லி 108 தடவை திருப்பரங்குன்ற முருகர் கோயில்ல வந்து யதார்த்தமா இந்த பேர் கிடைச்சது. இன்னைக்கு இது உலகம் பூரா அதை ஒரு வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வர்றதுக்காக பல வேலைகள் செய்த இன்னைக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்படி வந்ததாங்கம்மா உங்களுக்கு சுபம் மாரிமுத்துன்னு. ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கு. ஏன்னா சுபம் மாரிமுத்து அப்படின்றது பேர் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஒரு நல்ல ஒரு கதை, இந்த சுபம் உருவானதுக்கு ஒரு நல்ல திருப்பரங்குன்ற முருகருடைய ஆசீர்வாதம் ஒண்ணு. ஆமாங்க, திருச்சி ஸ்ரீரங்க கோயிலுக்கு பின்னாடி ஒரு நாராயண ஐயாவும் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு சந்திப்புல அவங்க கிடைச்சது. இது எல்லாரும் சேர்ந்து இப்ப சுபம் மாரிமுத்துன்னு வச்சு நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உலகம் பூரா இப்ப சுபம் மாரிமுத்துன்னு நீங்க யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ, நிறைய எளிய பரிகாரங்கள் எல்லாமே சுப மாரிமுத்துன்னு பண்ணது எல்லாமே பாக்குறவங்க எல்லாம் சுபமா இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷம். சுப மாரிமுத்து ஐயா உங்களுக்காக நிறைய தகவல்கள் கொடுக்க போறாங்க. இதை நீங்க பார்த்துட்டு இவரை அணுகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கனாலே போன்லயே உங்களுக்கு முழு விபரத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அதன்படி உங்களுக்கு ஒரு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஜாதக ரீதியில நீங்க ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு பரிகாரங்கள் சொல்லி நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ என்னுடைய கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ மெயினா வந்து இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி வந்து எவ்வளவு நாள் இருக்கும், இல்ல வருஷ கணக்காவே இருக்குமா, மாச கணக்கா இருக்குமா, அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்குங்களா? கண்டிப்பா நல்ல கேள்விங்கம்மா. நீங்க ஜோசியரவே நல்ல ஒரு அற்புதமா ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஏன்னா நாங்க ஜாதகம் நிறைய பக்கம் பார்த்தது இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட இப்படி கேட்கணும், எதனால இப்படி நடக்கு, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு உண்டான அந்த கட்டங்கள் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 27 வருஷம் நீங்க அனுபவம் இருக்கு. இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அம்மா கேட்டது ஒரு அற்புதமான கேள்வி அம்மா கேட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல தாயுடைய கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பிறந்தோன்னு நம்ம அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த ஜாதகத்தை கணிச்ச உடனேயுமே அந்த ஜாதகத்துல தாயுடைய கருவறையில தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது சூரிய திசை, இவ்வளவு வருஷம் இவ்வளவு மாசம் இவ்வளவு நாளுன்னு சொல்லி ஒரு திசை இருப்பு கணிப்பாங்க. அதுல இப்ப நீங்க கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் திசை ஒருத்தருக்கு நடக்குது, ஐயா சூரியன் புத்தி நடக்குதுன்னு நீங்க கேட்டுட்டீங்க. அப்ப சூரியன் திசையில சூரியன் புத்தி நம்ம சொல்லணும். முதல்ல சூரியன் திசை 6 வருஷம். 6 வருஷம்? ஆமாங்கம்மா, சூரியன் திசை முதல்ல 6 வருஷம். காலையில சூரிய உதயம் ஆகுது இல்லைங்களா 6 மணிக்கு. அது போல அந்த காலத்திலேயே இருக்கிற 9 கிரகத்திலேயே சூரியனை மிகப்பெரிய ஒரு மையமா வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு ஒரே சூரியன் தான். ஆமா, அது கரெக்டா 6 வருஷம் அந்த காலத்துல சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள் எல்லாரும் வச்சு ஒரு 6 வருஷம் தான் அதை அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அத வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, 9 திசை புத்திக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல சூரியன் புத்திக்கு மட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா 3 மாசம் 18 நாள் மட்டும்தான் அந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி ஒரு ஜாதகக்காருக்கு நடக்கும். சரிங்களா? அந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி கரெக்டா 3 மாசம் 18 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு நடக்கும். அந்த 3 மாசம் 18 நாளுக்குள்ள அந்த ஜாதகத்துக்கு உட்பட்ட எளிய பரிகாரத்தை அவங்க செய்து அவங்க பலன் அடையலாம். இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சோடனே எத்தனை நாள்ல அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும்? இப்ப நீங்க எந்த ஒரு பரிகாரம் வந்தாலும், இப்ப வயித்துல இருக்கிற குழந்தை உடனே எந்திரிச்சு வந்து பிறந்து நடக்காது இல்லைங்களா? யாருக்குமே உடனே ஒருத்தர் ஜோசியர்கிட்ட வந்து கேள்வி என்னன்னா, ஐயா நீங்க சொன்னோன்னே நான் போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன், ஐயா நடக்கலன்னு ஒரு கேள்வி. ஆமா, ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்ல போய் ஒரு சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா கூட, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா கூட 48 நாளைக்கு நந்தாதெய்வ ஒரு மண்டல பூஜை நடக்கும். நந்தாதீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கோயில்ல போய் பாத்தீங்கன்னா 48 நாளைக்கு நந்தாதீபம் எரியும். அந்த டயத்துல போய் இவங்க சாமி கும்பிட்டா பலன் கம்மிதான். சாமிக்கு தான் நந்தாதீபம் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தீபம் வந்து சாமிக்கு பவர் போறதுக்காகத்தான். அப்புறம் தான் சாமி கிட்ட இருந்து பவர் வெளியே வரும். இப்ப நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணுமே, சாமி எனக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்துரு, இடம் வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு உடனே போய் பிரார்த்தனை பண்றதுல இவங்களுடைய ஆதங்கம். ஆனா சாமிக்கு வந்து ஒரு கருங்கல்ல ஒரு சிலை அடிச்சு அதுக்கு முறையான பூஜை நமஸ்காரங்கள் பண்ணி ஹோம வழிகாடுகள்லாம் பண்ணி அந்த தீர்த்தம் போய் ஊத்தி அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு தீபம் ஏத்தி வச்சு 48 நாளைக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி சாமி முதல் பழக்கி சாமிக்கு சக்தியை ஊட்டுனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே அது வேலை செய்யும். கண்டிப்பா.
ஆமா. சரிங்களாம்மா? உடனே எதுவும் வேலை செய்யும். வேலை செய்யும். அப்போ சூரியன் திசையில சூரியன் புத்தியில சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்க செஞ்சீங்கன்னா 48 நாள் கிளம்பிச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வேலை செய்யும், வேலை செய்யும். நல்ல சிறப்பா பலிக்கும். 48 நாள் வரைக்கும் இவங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா அந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யலாம். ஓகே. இது சூரியன் திசையில சூரியன் புத்தி நடக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு அந்த எளிய பரிகாரம் நான் சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன் சொல்லிருங்க. அதையும் அவங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும். இவ்வளவு சொல்லிட்டீங்க, நல்ல விஷயங்கள் இவ்வளவு வரைக்கும் சொல்லிருக்கீங்க. சூரியன் திசையில சூரியன் புத்தி எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றது முக்கியமானதை சொல்லியும் அதுக்கானது இது சொல்லலைன்னா எப்படி சொல்லுங்க நீங்களே. ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு பரிகாரம், எளிய பரிகாரம், அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே உலகத்துல பரிகாரத்தை தனித்தனியா ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா அதைய போய் அந்த ரகசியத்தை எடுத்து முறையா நம்பிக்கையோட இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பலன், அந்த திசா புத்தி அந்த 3 மாசம் 18 நாளுக்குள்ளேயே அந்த பலனை அனுபவிக்கலாம். அதுக்கு உண்டான ரெமடி தான் நம்ம அந்த எளிய பரிகாரம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சூரியன்னா சிவன். கண்டிப்பா சூரியனாலே சிவன் தான் இல்லைங்களா? சூரியனா சிவன். சிவனுக்கு எப்பெல்லாம் நல்ல பவரா இருக்கு அப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில்ல போய் பிரதோஷத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல பால், பன்னீர், தேடு, இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம் எல்லாம் ஊத்தி அன்னாபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பிரதோஷத்தன்னைக்கு போய் சாமி அன்னைக்கு மட்டுமே ரொம்ப குளிர்ச்சியா சக்தியோட எழுந்தருள் அப்படி நிற்கும். இவங்க அந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி நடக்கிறதுனால அதோட இணந்து அது, அதனால கரெக்டா என்னோட மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது சூரியன் திசையில சூரியன் புத்தி. கரெக்டா அந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு அவங்க போய் அவங்க தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் சாமி பார்த்து உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சூரிய திசையில சூரியன் புத்தியில எல்லா அருளும் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையா இருக்கலாங்க. நம்பிக்கைதான். ஏன்னா நமக்கு சக்தியிலேயே சிவன் இல்லைங்கிற சொல்ற மாதிரி சிவன் தான் நமக்கு எல்லாமே. ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, மலை மேல இருக்கிற சிவனுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்திங்க. மலை மேல முருகர் தான் நிறைய இடத்துல மலை மேல இருப்பாங்க. சிவன் வந்து ரொம்ப கம்மி. ஆனா மலை மேல இருக்கிற சிவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து முதல் மலை மேல பட்டு தான் பூமிக்கு வருது. அப்ப அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த சிவன் கீழே மேல மலையில அந்த சிவனுக்கு பட்டுட்டு தான் அந்த பூமிக்கு வரும்போது அந்த சாமிக்கு அதை விட பவர் 100. மலை மேல இருக்கிற சிவன் கோயிலுக்கு இவங்க சூரியன் திசையில சூரியன் புத்தி நடக்கிறாங்க, வழிபாடு பண்ணிட்டு வந்தா உடனே வேலை செய்யும் பரிகாரம். இது ஒரு விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இதை நானும் இன்னும் ஃபாலோ பண்ண போறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. மேலும் இப்ப அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு எளிய பரிகாரத்துல மலை மேல இருக்கிற சிவனை வழிபாடு பண்ணணும். சிவனுக்கு வந்து நந்தி வந்து பசுமாடுதான். நந்தினாலே மாடுதான் இல்லைங்களா? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் இவங்க வந்து பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கும். இவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எந்த சிவன் கோயிலுக்கு இருந்தாலும் போயிட்டு வரலாம். மூலஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல சூரியனார் கோயில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சூரியன் புத்தியில போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப பவரா வேலை செய்யும். சூரியனார் கோயிலுக்கு அதுக்கு போயிட்டு வராங்க. வில்வ மாலை வாங்கி சாமி கும்பிடும். சூரியனுக்கு மூலிகை வந்து வில்வ மாலை தானே. அந்த சிவனுக்கு பிடிச்சது அது நீங்க போட்டீங்கன்னா அது கரெக்டா வேலை செய்யும். அதே போல நந்திக்கு வந்து சந்தன காப்பு. பிரதோஷத்தன்னைக்கு நீங்க சந்தன 1 கிலோ வாங்கிட்டு போய் நந்திக்கு பூசி விடுறதுக்கு பிராமணர் கையில கொடுத்து இப்படி எல்லாம் தேங்காய் உடைச்சு வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சூரியன் திசையில இவ்வளவும் எளிமையா செய்யும் போது கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொல்றத வந்து கேட்ட எங்களுக்கு சீக்கிரம் நடந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டுதான் நம்ம எதிர்பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கரெக்டா ஐயா சொன்னபடி பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஜெயிச்ச மாதிரி தான். இது கண்டிப்பா நீங்களுமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. இன்னும் உங்களுடைய ஜாதக கட்டங்கள்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இவருக்கு போன் மூலமா தகவல் சொன்னீங்கன்னாலும் போன்லயே உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்காக மட்டும் நேர்ல வர சொல்லுவாங்க. அதை உங்களுடைய விருப்பத்தை வந்த மாதிரி நீங்க ஐயா வந்து சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தியில எல்லா மக்களும் போய் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வம்சமும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நான் இந்த நேரத்துல நான் உங்களிடம் இருந்து எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேங்கம்மா. நன்றி. வணக்கம்.